நம்ம ஹெல்த் இஸ் வெல்த்தில் ரொம்பவே ஆரோக்கியமான பல தகவல்களும் ஹெல்த் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய விஷயம் பார்த்துட்டே இருக்கோம். சாப்பாடாக இருக்கட்டும், டிப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே ஆரோக்கியமான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் அந்த மாதிரி ரொம்பவே ஆரோக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? கலர்ஃபுல்லாக குழந்தைங்களும் பெரியவங்களும் எல்லாரும் சாப்பிட்ற விஷயத்த எப்படி ரொம்ப சுவையாகவும் ஹெல்த்தியாகவும் செய்யலாம் அப்படி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பச்சை பயிறு ஏற்கனவே நம்ம முளைக்கட்டி நான் அவிச்சு வச்சுருக்கேன், ஒரு விசில் விட்டு அவிச்சு வச்சுருக்கேன். இது எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இப்போ பச்சை பயிரை என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் நைட்டு ஊற வச்சு அவிச்சு அது முளைக்கட்டை வச்சு அது அவிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா குக்கும்பர் இருக்கு இல்லையா, வெள்ளரி பிஞ்சு, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது மாங்காய் திருவல், அந்த ஒரு புளிப்பு சுவைக்காக எல்லா அறுசுவையும் இருக்கிற மாதிரி இருக்கும் இதில். அப்புறம் வெங்காயத்தை ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கேரட்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது புதினா, கொத்தமல்லி, உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு கொத்தமல்லி பிடிக்கணும் கொத்தமல்லி பிடிக்கும், புதினா பிடிக்கணும் புதினா பிடிக்கும். நான் இப்போ கொத்தமல்லி போட்டிருக்கேன், அது போட்டாச்சு. அடுத்தது டேஸ்ட்டுக்கு உப்பு, மிளகுத்தூள், அவ்வளோதான். அப்புறம் லெமன் கடைசியாக எப்போ நீங்கள் பரிமாற போகிறீங்களோ அப்போ பண்ணணும். இதெல்லாமே சேர்த்து அப்போ பரிமாறினீங்கன்னா ஈவினிங் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது முளைக்கட்டி அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதில் கொஞ்சம் குக்கும்பர் போட்டுக்காச்சு, வெள்ளரி பிஞ்சை பொடியாக நறுக்கி வச்சுருக்கதை. பெரிய சின்ன பசங்களாக இருந்தாங்க, அதெல்லாம் கட் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருகி போடுங்க. திருகி போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லது. கொஞ்சம் தக்காளி போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும், வெங்காயம் போட்டிங்கன்னா தான் அந்த இடையில அந்த கிறிஸ்பினஸ் வரும். வெங்காயம் போட்டாச்சு, தக்காளி போட்டாச்சு, அப்புறம் குக்கும்பர் போட்டாச்சு, வெள்ளரி பிஞ்சு போட்டாச்சு. அடுத்து கேரட், இதுவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரியவங்க அப்படின்னா கட் பண்ணி ரொம்ப பொடியாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்படி ஜூமில் பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப பொடியாக நறுக்கியிருக்கேன். இதை திருகியும் நீங்கள் போட்டுக்கலாம். இதற்கு நல்லா போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொத்தமல்லி தலையை அதில் போட்டுக்கோங்க. ரொம்ப முக்கியம் இது டேஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் உப்பு, அதில் உப்பு போட்டேன். மிளகுத்தூள் போடணும், அதுதான் அந்த டேஸ்ட்டுக்காக வர்றது. இது எல்லாத்தையும் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, ரொம்பவே ஹெல்த்தி. பார்க்குறப்ப எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. இதை எப்படி சாப்பிடணும்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கடைசியாக மாங்காய் போடுங்க. மாங்காய் போட்டிங்கன்னா தான் இன்னும் சுவையாக இருக்கும். அது ஒரு புளிப்பு, இனிப்பு எல்லா சுவையும் கலந்துருக்கும். இது மாசமாக இருக்கவங்களா இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, வயதானவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக இருக்கவங்க, டயட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உடம்பு இளைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இதை தினைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் செஞ்சு சாப்பிட்டீங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற பருப்புகளை வச்சு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்ல போகிறேன். இது பச்சை பயிரை வச்சு செஞ்சுருக்கோம். முளைக்கட்டி இருக்கிறதுனால இதில் இருக்க ஃபேட்டோ இல்லை கேஸோ எதுவுமே இருக்காது. இது எப்போதுமே அது பருப்பு பார்த்தா கொஞ்சமாக இருக்கும், மற்ற ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியானது. கடைசியாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை அப்படி லைட்டாக புளிங்க, ரொம்ப புளியாதீங்க, அது புளிக்கும். அதனால் லைட்டாக புளிஞ்சிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்த்தியானது. இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே உபயோகமானது. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்பவே ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு திருகி போட்டுருங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்ணுக்கு தெரியாது, எல்லாமே டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது. இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் டிப்ஸோடு மீட் பண்ணலாம். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த் இஸ் வெல்த்.